ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வேர்க்கடலை சுண்டலுக்கு வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் வேர்க்கடலையை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊறுனதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றுக்கும் வந்துட்டு எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வந்துட்டு நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா கல் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. அடுத்து நல்லா வந்துட்டு என்னோடய குக்கர் வந்து கொஞ்சம் மக்கர் பிடிச்சது, அதனால் நான் ஒரு 6 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் குக்கர் நல்ல குக்கராக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் கூட வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அடுத்து நான் ரொம்ப சிம்பிளாக தாளிச்சிட்டேன் சுண்டல், அவ்வளோ தான். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. சுண்டல் ஈஸியாக தாளிச்சிட்டேன். இவ்வளோ சிம்பிளாக செஞ்சாலே இந்த வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டல்னு சொல்லலாம். இதை வந்துட்டு வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா நீங்கள் தேங்காவோ கேரட் துருவல் நீங்கள் எது வேணாலும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையாக செய்யணுன்னா இதை மாதிரி தாளித்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.